மக்களை. இன்னைக்கு நீங்கள் வந்து குட்டீஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னா, அயன் ஃபம் தான் கட்டுறதை பார்க்க போகிறோம். வாங்க. இந்த அயன் ஃபம் இந்த இங்கே தான் இந்த அயன் ஃபம் நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இப்படி தான் இருக்கும் அந்த அயன் ஃபம்மு. இங்கே தான் அயன் கோலம் சாவாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் அயனை கலெக்ட் பண்ணுற இடமா இருக்கும். நான் கிளாஸ் போட்டு வச்சேன். ஏன்னா ஜாம்பி வந்து இதுக்குள்ளே போயிடுவானால நான் கிளாஸ் போட்டு வச்சேன். அதனால அவங்களே இதுக்குள்ள தான் நம்ம அயன் கோலம் செத்து நமக்கு இதில் தான் செஸ்ட்டில் கலெக்ட் ஆகும் அயனை. அதுக்கு தான் அந்த இடம் நான் சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சும்மா பேசிக்கிட்டே தான் பண்ணியிருக்கேன். வாங்க வெட்டியாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம 5 to 5 பிளாக் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இப்போ 5 to 5 போட்டுக்கணுமா? அதே மாதிரி போட்டுக்கணும். இப்போ 3 4 5 1 1 2 3 4 5 6 ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம். அதனால ஒரு பிளாக்கை போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ 5 to 5 ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கணும். கீழே ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கீழே இல்லை கீழே நம்ம 8 பிளாக் கீழே போகணும். வாங்க 8 பிளாக் கீழே போகலாம். இது கீழே நம்ம 8 பிளாக் கீழே போகணும். 2 3 4 5 6 7 8 பிளாக்கு கீழே போயிட்டோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும். இப்போ கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஒரு வழியாக இப்போ நம்ம கிளியர் பண்ணி முடிச்சாச்சு எல்லா பிளாக்கும். இப்போ இது பார்க்க கிணறு மாதிரி இருக்கும். ஆனால் கிணறு இல்லை, வெறும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க இப்போ என்ன பண்ணோம், 2 into 2 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2 2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கின்னு அதுக்கு மேலே நம்ம பெட்டு போடணும். இப்போ நான் பெட் எடுத்துக்கின்னு 1 2 3 4 5 போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி போடணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லோரும். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு லைனை பிளாக் கிளியர் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம பெட் வச்சோம்ல அது மேலே அந்த இடம் வந்து நம்ம அந்த பெட்டு தொடாமல் அந்த பிளாக்கை மட்டும் கிளியர் பண்ணிக்கணும். இதோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பெட்டு வச்சுட்டு போகிறீங்க பார்த்து இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக பிளாக்கை போட்டு க்ளோஸ் பண்ணோம். பண்ணியாச்சு. இந்த பக்கம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பெட் மொத்தம் 20 பெட் வைக்கணும். ஃபஸ்ட்டு மேலே ஒரு 10 இஷ்டம் இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல ஒரு 5 போட்டோமா? இந்த இடத்துல ஒரு 5 இந்த இடத்துல ஒரு 5 பெட்டு போடணும். 3 4 5 பெட்டை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணால் அந்த பிளாக் எடுத்துக்கணும். இந்த பிளாக் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிளாக்கை போட்டு 1 2 3 4 5 இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் ஒரு பிளாக் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் பிளாக் வச்சுருங்க. இந்த மாதிரி வைங்க. வச்சதுக்கப்புறமா ஃப்ளெச்சிங் டேபிள் 20 ஃப்ளெச்சிங் டேபிள் வேணும். 1 2 3 4 5 6 7 இங்கே ஒரு பிளாக் வைக்கணும். 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20 இந்த மாதிரி 20 பிளாக் 20 ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுக்கணும். பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே 20 வில்லேஜரை விடணும். 20 வில்லேஜரை இதுக்குள்ளே ஸ்பான் பண்ணி வேணும். நான் பார்க்குறேன் முடிச்சேன் அவ்வளோ உனக்கு. ஏன்னா இப்போ இந்த ஃப்ளெச்சிங் அந்த வில்லேஜர் விட்டதில் அதில் நம்ம ஸ்பான் பண்ணதுக்கு அப்புறமும் அதை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஃப்ளெச்சிங் டேபிள் அதை ஊற்றி பார்க்கலாம் பாரு. இப்போ அதில் தான் அதால் தான் அயன் கோலமே அவங்க ஸ்பான் ஆகுறாங்க. ஃப்ளெச்சிங் டேபிள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 20 வில்லேஜர் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா அது இப்போ 20 வில்லேஜர் போட்டு வச்சதில் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இப்போ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். மொத்தம் வில்லேஜர்
2 பிளாக் ஹைட்டில். அதனால் நம்ம அவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க அது மேலே அவன் தலை மேலேயே வைக்கணும் பிளாக்கை. சாகணும் மூச்சு திணறி என்ன சொல்கிறீங்க மக்களே? சரி, இந்த அயன் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ நேம் போர்டு வேணும். வாங்க நேம் போர்டு மேலே இருக்குது, இங்கே இருக்குது. நேம் போர்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நேம் போர்டு அது அயன்கோலம் ஸ்பான் ஆகிட்டு அதுக்குள்ளே பார்க்குறேன். இந்த அயன்கோலம் நல்லாவே ஸ்பான் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கணும், நேம் போர்டு. இந்த இடத்துல ஒரு நேம் போர்டு வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா லாவா அதுக்கு மேலே ஊற்றணும். அப்போ தானே அயன்கோலம் வந்து அதில் வந்து விழுந்து சாவானே. சர்வர் விளையாடும் போது சும்மா ஒரு அடி வச்சேன்னா பறகு விட்ருவான் ஒரே அடியில் அதனால் அவனுக்கு சாகணும். என்னன்னு தெரில. இப்போ என்ன பண்ணோன்னா தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றினா அதை போய் செத்துருவான். ஐயோ தெரியாமல் லாவா ஊற்றிட்டேனே. இப்போ என்ன பண்ணோன்னா தெரியாமல் லாவா ஊற்றிட்டேனே, என்ன பண்ண தெரில. அயன்கோலம் வேறு செத்துன்னு இருப்பான். ஐயோ அடி வாங்குறேன் என்ன பயங்கரமா. ஐயோ சீக்கிரமாக பக்கெட்டில் எடுத்து முடிட்டோம். அவள்தான் நான் தெரில, பாதியில் தான் அவனுக்கு குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அவனை அடிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு அடிக்க மனு சொல்ல. இப்போ நான் ஹாப்பர் வேணும். அந்த ஹாப்பர் எடுத்துக்கலாம். செஸ்ட்டு ஹாப்பர் வேணும். செஸ்ட்டு ஹாப்பர் இங்கே தான். ஹாப்பர் எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட்டு வேணும். செஸ்ட்டு இதாங்க மேலே இருக்குது, எடுத்துக்கலாம். செஸ்ட்டும் ஹாப்பரும் தேவை. இப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு பிளாக் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளேயும் இந்த மாதிரி பிளாக் வச்சுக்கிட்டு 2 பிளாக் இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி பிளாக்கு க்ளோஸ். பூனை வந்துச்சா, பாவம். இதான் அந்த கீழே உட்காந்து அந்த செஸ்ட்டை தொடுங்க. அந்த ஆப்பர் வச்சு செஸ்ட்டை தொடுங்க. அப்போ தான் நம்ம என்னென்னா இப்போ அயன்கோலம் சாகும்போது அயன் வந்து அதில் தான் செஸ்ட்டில் கனெக்ட் ஆகும். அதனால தான் செஸ்ட்டை தொட்டு போடணும். இல்லைன்னா இருக்காது. அதுக்குள்ளே பாருங்க என்ன பார்க்குறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ என்னன்னா அயன்கோலம் ஸ்பான் நல்லாவே ஆகுறான். இப்போ என்ன பண்ணோன்னா தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றினா அதில் போய் சாவான். என்னடா டே அட்ரா அவனை அட்ரா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக ஸ்டான் அந்த ஸ்கெலிட்டனு. இப்போ அயன்கோலம் சாக போகிற நேரம் வந்துச்சு. இப்போ பக்கெட் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கினேன். அயன்கோலம் சாக போகிறான். மனசவரில் எனக்கு. சரி, பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ பாவம் அயன்கோலம் சாகுறானே. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ஸ்டோனை வச்சுருங்க. அப்போ தான் இதுக்குள்ளே ஜாம்பி இந்த மாதிரியெல்லாம் விழ மாட்டாங்க. நான் வில்லேஜரை பயன்படுத்துவாங்க. அவங்க பாவம் தானே நம்மள மாதிரி. பாவம் கீழே மூச்சு திணற சாகுறாங்க. இந்த அயன்கோலம் பாருங்கள். அவங்க வேலையே அயன்கோலம். இப்போ வந்து அவங்க நமக்கு தான் வேலை செய்கிறாங்க. நம்ம கண்ட்ரோல் தான் இருக்காங்க வில்லேஜருங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணோன்னா எல்லாமே பண்ணணும். சரி, பார்த்து பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க. இந்த அயன் ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. செதறி விடுங்க. சரி, பார்ப்போம். இதுக்கு மேலே வந்து லீவ்ஸ் வச்சுடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரி. அப்போ தான் இந்த ஜாம்பிஸு நைட் ஆனால் அந்த மாதிரி வந்து விழுந்துருவாங்களே. அதனால தான் இந்த லீவ்ஸை வைக்கிது. 2 அடி உயரம் வச்சுக்கிது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்குவாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அந்த செஸ்ட் வச்சோம்ல அந்த இடம் இப்போ தெரியணும் நமக்கு. அந்த இடம் தெரியணும்னா இப்போ வந்து நம்ம இங்கே கரெக்டாக ஒரு பிளாக்கை கீழே போகலாம். கீழே 2 பிளாக் இந்த இன்னொரு பிளாக்கை அப்படியே போயிட்டு கீழே அப்படியே போகலாம். இப்போ என்ன பண்ணோன்னா சுரங்கம் மாதிரி, அதாவது இப்போ செஸ்ட் இருக்கிற இடம் கண்டுபிடிக்கணும். அங்கே இருக்குது. நம்ம அந்த பக்கமாக வரணும். சரி, என்ட்ரன்ஸு எப்படி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வீடு கூட ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி அயனை சேர்த்து வச்சதுக்கப்புறம் அயனை இந்த சைடில் மட்டும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் நீங்கள் அயன் பிளாக்ல வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்க. இதுதான் அயன்கோலமோட கம்பெனி என்று சொல்லலாம். அப்படி தான் சொல்லலாம். என்ன தெரியல வருது. காலைல ஏஞ்சதுலேருந்து பேசினே இருக்க எனக்கு தொண்டை வலிக்குது பயங்கரமாக. என்ன இந்த கோழியை போட்டு தர போகிறேன். இந்த கோழியை என்ன பார்க்குற அவ்வளோதான் உனக்கு. இப்போ வந்து நம்ம கிளாஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா உள்ளே ஏதாச்சும் இந்த மாதிரி கோழி போயிடும். அதுக்கப்புறம்
இதான் இந்த அயன் ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போடலாம் தான் நினைக்கிறேன். சரி, இதோ பாருங்கள், அயன் கோலம் ஸ்பான் ஆரம்பிச்சிட்டான். என்ன தெரியல, க்ரீப்பர் வரான் எப்போத்துக்கு. அவங்க ஸ்கெலிட்டரு என்ன மேலே ஏறுற, எப்படி வரணும்? அடி 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 அடி. ஸ்குவாட் வர இல்லை. இது மாதிரி ஏறி வந்தாராம். அதை அப்போ என்ன பண்ணோன்னா இன்னும் ரைட்டு ஏற்றி விட்டுடலாம், அப்போ தான் வரமாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஒரு அயன்கோலம் செத்தான். சரி, இன்னியோட இந்த வீடியோ எண்டாவது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.